வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் என்கிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழர்களாகிய நாங்கள் ரொம்ப வரவேற்போம். ஏன்னா வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் இங்கே வாக்களிக்கணுன்ற ஒரு அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வெளிநாட்டு தமிழருக்கு. அவங்க இங்கே வாக்களிக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்களும் வரவேற்கிறோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் மத்திய அரசுக்கிட்ட எப்படி பேசி வாங்குவார், அண்ணன் எதன் மூலிமா சட்டங்களை நிறைவேற்றி வாங்குவார்னு அண்ணன் அறிவித்ததின்படி அது செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது எந்த வகையில் சாத்தியப்படும்ன்றது அவருக்கு தெரியுமா? ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோமேன்றது அவருக்கு தெரியுதான்றது தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது மத்திய அரசு மத்திய மந்திரி சபை பரிந்துரைத்தால் தேர்தல் ஆணையம் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கும். தேர்தல் ஆணையத்துக்கு தான் இதுக்கான முழு பவர் இருக்கு. இவர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாரு. இதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியா இதை கொடுத்தாருனா கூட இதை ஏதோ பரிசீலிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதை எந்த அடிப்படையில இவர் கொடுக்குறாருன்னு தெரியல. இந்திய நடைமுறை வேற, அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரான்றது யோசனைக்குரிய தேர்தல் அறிக்கையா இருக்கு. ஆக இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பயனுள்ளதா இருக்காது. தமிழகத்துல இது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இங்க இருந்து குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுல போய் அவங்க அங்க சிரமப்பட்டு அங்கிருந்து சம்பாரிச்சு குடும்பத்துக்கு அனுப்புறாங்க. அது நமக்கு ஓட்டு உரிமையை இங்க இருந்து போடுறதுக்கான சௌகரியங்கள் இருக்கு, பண்ணி தராங்க. அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால அது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.